இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது நீர் உருண்டை. இந்த நீர் உருண்டைக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 1 ஹவர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்துட்டு இந்த ஊற வச்சுருக்க ரைஸை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடுகு போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போடணும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவை அதில் கொட்டி நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் கிளறினா போதும், அது கட்டியாயிடும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு மாவு அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு இட்லி பானையில் இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு வாழை இலை இருந்தால் போடலாம், இல்லைன்னா தட்டிலேயே கூட அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துட்டால் போதும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த நீர் உருண்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சட்னியோடு அதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள்.